ஹாய் போனா ரெக்ரியேஷன் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு யூனிக்கான, அழகான, பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளவுஸ் டிசைனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், கொடி டிசைன் போட்டு ரொம்ப அழகாகவே இருக்குது. இந்த வீடியோவை பிகினர்ஸாக இருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் இதை கற்றுக்க போகிறீங்களா, எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரிங்களா? கடைசி வரைக்கும் பார்த்தா தான் இந்த வீடியோ உங்களுக்கும் புரியும். சரிங்களா? கண்டிப்பாக பாருங்கள். இதை நம்ம எப்படி போட்டோன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ளவுஸை மார்க் பண்ணிவிட்டு, ஸ்லீவை மார்க் பண்ணிவிட்டு, ஸ்லீவோட சென்டர், அதாவது நம்ம பார்டர் இருக்குல்ல, பார்டருக்கு சென்டரில் தான் இந்த டிசைனை போட போகிறோம். போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேசிங் எடுத்தாச்சு. இது ஏன் நம்ம ட்ரேசிங் எடுத்தோம் அப்படின்னா, நம்ம இதை கையிலேயே பண்ணிடலாம். சின்ன டிசைன் தான். ஆக்சுவலி இது ஒரு யூனிக்கான ஒரு ஃப்ளவர் டிசைன். சரிங்களா? இதை ஏன் ட்ரேசிங் எடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இது ஒரு ஃப்ளவர் போட்டால் அடுத்தடுத்த ஃப்ளவரை அப்படியே ஃபாலோப் எடுத்து பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன் தான். இருந்தாலும் ட்ரேஸ் எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இப்போ ட்ரேஸ் எடுத்து பண்ணுறோம். நிறைய பேர் இந்த ட்ரேசிங்கில் ஐயோ ட்ரேஸ் எடுத்து பண்ணுமே அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எல்லோரும் தயங்குறீங்க இந்த ஆரி ஒர்க் போடுறதில். அப்படி கிடையாது. ஆரி ஒர்க் எப்படி கற்றுக்குறீங்களோ அதே மாதிரி ட்ரேசிங்கும் இந்த மாதிரி ஃப்ளவரு, கொடி, இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக வரைய கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். நம்ம ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிடலாம். ட்ரேசிங்க்கு எங்களுக்கு பேப்பர் வேணும், அது வேணும், இது வேணும் நம்ம கேட்டு பண்ணுறதுக்கு நம்மளே அந்த ட்ரேசிங் எடுத்து ஒரு பேப்பரில் எடுத்து வரைஞ்சி 4-5 தடவை வரைஞ்சி பார்த்தீங்க அப்படின்னாலே ஈஸியாகவே வந்துடும். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எது இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணால் தான் அது வரும். சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டானா லோட் பண்ணுறோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டுட்டு ஃப்ளவரில் கட்தானாவை லோட் பண்ணால் அது ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகாக வரும் பாருங்கள். 3 கட்தானா எடுத்து 4 கட்தானா எடுத்து போட்டு அழகாக வந்துடுச்சு. நடுவில் நம்ம சக்கரா போட்டிருக்கோம். சக்கரா போட்டு பண்ணியிருக்கோம். சக்கரா எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஸ்டோன் ஓட்டுவோம், அதில் ஜர்கான் ஸ்டோன் ஓட்டுவோம். சரிங்களா? அதுக்காக அந்த சக்கராவை நம்ம போட்டிருக்கோம். அது இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொடி டிசைன். இப்போது ஒரு ஃப்ளவருக்கு மெயினான விஷயம் என்னென்னா, ஒரு ஃப்ளவரை போட்டு கொடி போட்டிங்க அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் டிசைனில் இந்த கொடி வருங்க. இந்த கொடியை நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய பேட்டர்னு கொடி போட்டு ஈஸியாக பண்ணிடலாம். கொடி போட்டு அந்த வால் மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஒரு பீடு, ஒரு சுகர் பீடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் இப்போது ஜர்தூசியை வச்சு ஒரு அழகாக முட்டு மாதிரி அது பாருங்கள், ஒரு ரவுண்டாக போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன பிட்டை போட்டுட்டு அதை ஒரு டிசைனாக ஆக்கிட்டோம். சரிங்களா? சின்ன தர்தூசி போட்டு அது ஒரு டிசைனை ஆக்கியாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 4-5 சுகர் பீட் சேர்த்து இது ஒரு லீஃப் மாதிரி செட் பண்ணுறோம் பாருங்கள். அவ்வளோதாங்க. இது ஒரு ஃப்ளவர் டிசைனு. இங்கே திருப்பி ஒரு 4 டிசைன்ஸ் போட்டு இது ஒரு 3 லைனில் போட்டு இது ஒரு லீஃப் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதை இப்படி டிசைன் பண்ணால் அது ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்துடுச்சு பாருங்கள். இதை அப்படியே ஃபாலோஅப் எடுத்து தான் அடுத்தடுத்து ஃப்ளவர் நம்ம போட போகிறோம். போட்டிங்க அப்படின்னா இது ஒரு டிசைனாக நம்மளுக்கு மாறிடும். இது ஒரு டிசைன், ஒரு யூனிக்கான டிசைனாக நம்மளுக்கு காட்டும். நல்லா பாருங்கள், அவர் போடுறத பாருங்கள். திருப்பி ஒரு சுகர் பீட்டில் போட்டு அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி ஒரு சுகர் பீடு, ஒரு நார்மல் பீடு போட்டுட்டு வால் மாதிரி அந்த நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு போட்டோம்ல அதே மாதிரி போடுறோம். இப்போ ஜர்தூசியை வச்சு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மொட்டு, அது பாருங்கள், அந்த மொட்டு போட்டு இதை நம்ம முடிச்சிடுறோம். சரிங்களா? அது அந்த இடத்துல ஒன்று போடுறோம். போட்டுட்டா பாருங்கள், ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகாக வந்துடுச்சு. நீங்கள் எதுக்குமே பயப்படவே தேவையில்லை. ஸோ பாருங்கள், இப்போது அந்த இடத்துல இன்னும் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன். இப்போது அந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு த்ரெட்டால் அதை ஒரு டிசைன் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கட்தானா வச்சு போடுறோம். ஒரு 4 கட்தானா எடுத்துகிட்டு அப்படியே பாருங்கள், ஃப்ளவர் மாதிரி ஃப்ளவர் அதான் லீஃப் டிசைன் மாதிரி ஒன்று போட்டுக்கிறோம். இந்த பக்கமும் ஒரு 4 அப்படி போட்டிங்க அப்படின்னாலே பாருங்கள், ஒரு லீஃப் டிசைன் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ளவர் போட்டு தான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை அடுத்தது போட்டிங்க அப்படின்னாலே இது ஒரு பேட்டர்னாக நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஸோ அதனால் லேடிஸாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, யாருக்கும் நம்மளுக்கு ஒரு தொழில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. இந்த மாதிரியான வீடியோலாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் பிகினர்ஸாக இருக்கிறேன், நான் கற்றுக்கிறேன்,
எனக்கு இது எப்படி போடுறதுன்னு தெரில, பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காம இதை தைரியமாக எடுத்து பண்ணுங்கள். அது இந்த மாதிரியான வீடியோலாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இதை எப்படி நம்ம போட முடியும், நம்ம கிளாஸ்க்கு போகணும், கற்றுக்கணும், ஆனால் நம்மளால் டிசைன்ஸ் எதுவுமே நம்மளால் போட முடியலையே அப்படின்னு நினைக்கிற நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க உங்களுக்கும் இதில் எவ்வளோ ட்ரிக்ஸ் இருக்குது, எப்படி போடலாம், ஈஸியாக போடலாம் அப்படின்றது இப்போ தெரிஞ்சுக்கும். பாருங்கள், இப்போ அந்த ஒன்றுமே இல்லை, ஒரு சுகர் பீடு, தர்தூசி, ஒரு நீட்டு துண்டு தர்தூசியை வச்சு ஒரு 3 லைன் போட்டிங்கன்னா அது ஒரு டிசைனாக மாறிச்சு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக ஒன்று இப்போ நம்ம அடுத்தடுத்த டிசைன் நம்ம காட்ட முடியலன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அதே டிசைன் பேட்டர்னில் தான் திருப்பி இன்னொன்று போட்டு நடுவோம். ஸோ அப்படியே போட்டு அப்படியே லைனாக பாருங்கள். இப்போ ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். இவ்வளோ தாங்க டிசைனு, ஈஸியாக போடலாங்க, ரொம்ப கஷ்டமே கிடையாதுங்க. இப்போ நான் இது கொஞ்சம் யூனிக்கான டிசைனு, நீங்கள் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இது எப்படி போட்டாங்க அப்படிலாம் இப்போ தலையை பிச்சுக்காமல் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான டிசைன்னு நினச்சிட்டு இந்த மாதிரியான வீடியோஸ் பாருங்கள், ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஒரு 4-5 திங்ஸை வச்சு எப்படி போடுறதுன்றது பாருங்கள். இதில் 4 பொருள், அதான் 4-5 ஐட்டம் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? கர்தானா யூஸ் பண்ணியிருக்கோம், சுகர் பீடு யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் காப்பர் பீடு யூஸ் பண்ணியிருக்கோம், ஜர்தூசி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி சின்ன அப்புறம் சக்ரா யூஸ் பண்ணியிருக்கோம், நடுவில் சக்ரா யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒட்டுறதுக்கு ஸ்டோனு, ஜர்கான் ஸ்டோனு, அது ஒட்டுவோம். ஸோ இந்த மாதிரியான பொருள்லாம் வச்சு தான் இதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த டிசைனை போகிறோம். ஸோ பார்த்தீங்களா, நீட்டாக நீங்கள் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருக்கும். சரிங்களா? இவ்வளோ தாங்க டிசைனு. இதை போட்டு நம்ம நல்லா இதுக்கு ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, நிறைய பேருக்கு இது ஒரு கன்ஃபியூஷன். உட்காந்துட்டு எல்லோரும் யோசிச்சுட்டு இருப்பீங்க, நம்ம இதை போடுறது ரைட்டு, நம்ம கஸ்டமருக்கு எப்படி ரேட்டு சொல்கிறது? அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. கஸ்டமருக்கு ரேட்டு சொல்கிறது எப்படின்னா, எதுவுமே நீங்கள் கமெண்ட்டில் போய்ட்டு ஒருத்தவங்க டிசைன் போட்டிருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட போய்ட்டு அது என்ன ப்ரைஸுன்னு தயவுசெய்து கேட்காதீங்க. இப்போ நீங்கள் போட போகிறதுக்கு நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களோட டைமிங் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அதில் பண்ணியிருக்கிறீங்க, அதை திங்ஸை வாங்குறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறீங்கன்னு பாருங்கள். கரண்ட்டுலாம் எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள். இந்த டைமிங்கு, இந்த கரண்ட்டு, ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி ஒரு அமௌண்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஒருத்தர் இதே டிசைனை 10,000 சொல்லுவாங்க, ஒருத்தவங்க 2,000 சொல்லுவாங்க, ஒருத்தவங்க 3,000 சொல்லுவாங்க, ஒருத்தவங்க 4,000 சொல்லுவாங்க. டிசைன்ஸு ரேட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டுருக்கும், அவங்களோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போது எக்ஸாம்பிள் கம்பெனி நேமை பொறுத்து ஒரு பொருள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக ரேட் ஆகுதோ அது மாதிரி தான் இந்த ரேட்டும். ஒரு பிலிப்ஸ் கம்பெனினா ஒரு ரேட்டு சொல்லுவான், ஒரு கம்பெனி இப்போ அதே மாதிரி எக்ஸாம்பிள் எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரியான கம்பெனிஸ் நாங்கள் பிராண்டடு அப்படி இப்படின்னு சொல்லி ரேட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இதுலேயுமே ரேட்டு டிஃபர் ஆகுங்க. அவங்களுடைய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க ப்ளவுஸை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியும் மாறும் லாஸ்ட்டாக. ஸோ அதனால் நிறைய பேர் கமெண்ட்டில் ப்ரைஸ் கேட்டிங்க அப்படின்னா நான் கமெண்ட் இப்போ போட்டுருவேன், இந்த ரேட்டை இப்போ ஃபிக்ஸ் பண்ணி போட்டுருவேன். இதுங்க 5,000 இந்த ப்ளவுஸு, 4,000 இந்த ப்ளவுஸு, 2,000 இந்த ப்ளவுஸுன்னு சொல்லி நான் ரேட்டு போட்டுருவேன். ஆனால் இந்த ப்ளவுஸோட ரேட்டு அப்படியே இருக்காது. ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் அது சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எக்ஸ்பென்சிவ் அதிகமாகிட்டுருக்கு, விலைவாசி அதிகமாகிட்டு இருக்கும்போது அது ரேட்டு மாறும். 4 மாதம் 5 மாதத்துக்கு அப்புறம் அந்த கமெண்ட்டை யாருன்னா ஒருத்தர் போய் பார்ப்பார், பார்த்துட்டு அந்த ரேட்டை வச்சு எங்ககிட்ட கேட்டாக்க பரவாயில்ல, வேறு யார்கிட்டனா பார்க்கிங் பண்ணுவார். அந்த போனா ஆரிக்ரேஷனில் 2,000 தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்னடானா அதை 4,000 5,000 சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒருத்தவங்ககிட்ட போய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, கமெண்ட்டில் நீங்கள் கேட்கும் போது நாங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணுங்கள் கேளுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லும் போது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் எதுக்கு வாட்ஸ்அப் இல்லை ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்குறவங்களுக்கு நாங்கள் இதை சொல்கிறோம். சரிங்களா? ஒன்று நீங்களாக ஃபிக்ஸ் பண்ணிங்க, அப்படி ரேட்டு கேட்குற மாதிரி இருந்தால் பர்சனலாக கேளுங்க. இது நிறைய பேரை பாதிக்கும் ரேட்டு. ஏன்னா ஒரு ரேட் அப்படியே இருக்காது. நாங்கள் கமெண்ட்டில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கமெண்ட்டை ஒரு வருஷத்துக்கு கழிச்சு கூட நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் இதை பிகினர்ஸு கூட பார்ப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வருஷம் கழித்து போட்டுட்டு அது ரேட்டே மாறி இருக்கும், அப்போ போய்ட்டு அந்த ரேட்டுக்கு அதை கொடுப்பாங்க, அவங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது நம்ம இப்போ ப்ளவுஸ் டிசைனுக்குள்ளே போவோம். ரொம்ப பேசுகிற மாதிரி தெரியுது. இப்போ ப்ளவுஸ் டிசைனுக்குள்ளே போயிடுறோம். டிசைனில் என்ன பண்ணுறோம், புட்டாஸ் போடுறோம் பாருங்கள். புட்டாஸ் ஒன்றுமே கிடையாதுங்க, ஒரு சுகர் பீடு, ஒரு பீடு 2 பக்கமும் போட்டுட்டு நடுவில் அந்த மொட்டு மாதிரி போட்டோம்ல அதை போட்டு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணுறோம். கேப் பாருங்கள் கரெக்டாக 1 2 3 4 5 அந்த நீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். ஃபினிஷ் பண்ணி ஒரு டிசைன்ஸ் வந்துச்சு, அழகாக வந்துடுச்சு பாருங்கள்.
அதனால் எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக நீங்கள் டிசைன்ஸ் போடலாம். சரிங்களா? எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எதுக்குமே கவலைப்படாமல் பாருங்கள். அழகாக வந்துடுச்சு பாருங்கள் டிசைனு. ஸோ அவ்வளோதான். இதில் என்ன உங்களுக்கு டவுட்டு? அழகாக தைரியமாக இருந்து இந்த மாதிரியான யூனிக்கான டிசைன்ஸ்லாம் போடுங்க. அதே மாதிரி அந்த பேட்டர்ன் பாருங்கள். பேக் பேட்டர்னும் ஒரே கொடி டிசைன் தான். சேம் தான். அந்த மாதிரி போட்டு நம்ம ஈஸியாக முடிச்சிட்டோம். யாரும் கவலைப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எஃபெக்ட் எல்லாருக்கும் தெரியணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களும் இதில் பலன் பெறுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. பாய் பாய். see you.